ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருந்த நாம் அதில் அடுத்தபடியாக ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த ரட்சிப்பில் பிரதானமாக அப்படின்னா 3 பகுதியாக இதை பிரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீதிமானாக்கப்படுதல். அது ஒரே ஒரு தடவை ஆண்டவரோடு ஏற்படுகிற அந்த சந்திப்பினால் சுவிசேஷத்தை நம்ம கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற உடனே அந்த கணப்பொழுதில் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அதோட ரட்சிப்பு முடிஞ்சுதான்னா இல்லை, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா சுத்திகரிக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் நம்ம ஆண்டவரை போய் சேருகிற வரைக்கும் அல்லது நம்மளோட மரணம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்துவின் சாயலை நம்ம மாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொன்னேன். மூன்றாவதாக குளோரிஃபிகேஷன், அதாவது மகிமைப்படுத்தப்படுதல். அது ஒரு மகிமையான சரீரத்தோட எப்போ ஆண்டவர் வருகிறாரோ அப்போ ஒரு மகிமையான சரீரத்தோடு நம்ம எழுந்திருந்து நாம் அவரோடு கூட நித்தியமாக மாம்சம் பலவீனமான மாம்ச பிரச்சனை இனிமேல் இல்லாமல், நம்மளை பலவீனப்படுத்துகிற இந்த பாவ பிரச்சனை இல்லாமல் உற்சாகமுள்ள அந்த ஆவியோடு இசைந்து செயல்படக்கூடிய ஒரு குளோரிஃபைடு பாடி. அதையும் தாண்டி இன்னும் சொல்லப்போனால் அவரோடு கூட நித்தியமாக பாவங்கிற பேச்சு, பாவங்கிற ஒன்று இல்லாத இந்த உலகத்தில் சந்தோஷமாக நித்திய காலமாக வாழ்வோம். அங்கே நம்ம ரட்சிப்பு முடிவடைகிறது. அது வரைக்கும் ரட்சிப்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த வேலை எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா, நாம் நினைக்கிறோம் நாம் போய் ஒரு கூட்டத்துக்கு போனோமா, அந்த கூட்டத்தில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாங்களா, அந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே எனக்குள்ளே ஏதோ நடந்துச்சா, நான் உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்ல, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் ரட்சிக்கப்படுற டேட்டு அன்னைக்குண்டு. அது எப்படி சொல்லலாமா? பவுல் தேவனை சந்தித்தது தமஸ்குவுக்கு குதிரையில் போயிட்டு இருக்கும்போது பவுல் தேவனை சந்தித்தார். அன்னைக்கு தான் பவுலுக்கு தேவனை தெரியும். ஆனால் தேவனுக்கு எப்போ பவுலை தெரியும்னு சொல்லி கலாத்தியர் எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, என் தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே என்னை பிரித்து எடுத்தார்னு எழுதுறார். அப்போ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம ஆளுக்கு தான் பேசிக்காக தெரியல. நம்ம ஆளுக்கு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, எப்போ அந்த குதிரையில் வந்து அந்த தமஸ்குல வரும்பொழுது பிரகாசமான ஒளியை பார்க்குறானோ அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது என்னவோ அந்த பர்டிகுலர் நாளில் இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நடந்தது நாம் நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒருத்தர் வந்தார், மீட்டிங் நடந்துச்சு, நானும் சத்தியத்தை கேட்ட ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, ஏதோ ஒருத்தர் வரலை, அவரை வர வச்சாங்க. யார்? பரலோகம் அவரை வர வச்சுது. ஏதோ ஒரு பிரசங்கத்தை அன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணலை. எந்த பிரசங்கம் உங்களுக்கு தேவையோ அந்த பிரசங்கத்தை அன்னைக்கு அவரை பண்ண வச்சாங்க. அது பரலோகம் வேலை. சரி, நீங்கள் தானாக போல திடீர்னு வந்த பிரதர், நீங்கள் திடீர்னுலாம் வரல பிரதர், ஏதோச்சையாக வந்த பிரதர், ஏதோச்சையால் வரல பிரதர். தற்செயலுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே தேவ செயல். உங்களை அன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது தேவன். உங்களை அன்னைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்கும்படி செய்தது தேவன். அந்த பிரசங்கத்தை அவங்க செய்யும்படி அவங்கள உணர்த்தியது தேவன். இப்படி அந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்திற்குள்ள அந்த வாசலை இலீதியாளின் இருதயத்தை தேவன் திறந்தது போல உங்கள் இருதயத்தை திறந்ததும் தேவன். இந்த எல்லா வேலையும் தேவன் தான் செஞ்சார் அப்படின்னா அன்னைக்கு நடந்த வேலை இல்லை, இது ஆதி காலத்திலே திட்டமிடப்பட்ட வேலை. அதுதான் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த சபைக்கு வந்தேன், நான் ஏன் இந்த சத்தியத்தை கேட்டேன், இதற்காக நீங்கள் செய்தது எதுவுமே அல்ல. ஆனால் இதற்காக உங்களை தவிர மொத்த பரலோகமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில் பார்த்தோம்ல, அவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது ஏன் நோவா மட்டும் தேவன் தெரிந்தெடுத்தார்? அவ்வளோ மக்கள் இருக்கும்போது ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கணும்? ஏன் தாவீது? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள்? சரி, ஏன் 12 அப்போஸ்தலர்கள் ஒன்லி பால்? எதுக்கு இத்தனை நல்லவங்க மத்தியில் உங்களை என்னை தேர்ந்தெடுக்கணும்? இது எல்லாமே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அல்லது தேவனுடைய டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், அவருடைய எலெக்ஷனின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் ஆதாரமாக காட்டுறேன். நம்ம இதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். தொடர்ந்து நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 48வது வசனம் இப்படி சொல்லுது. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, புறஜாதியார்னு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புறஜாதியார்னா நம்பரே இல்லை, அப்படி தானே? யூதனை தவிர மீதி எல்லாருமே புறஜாதியான். அதாவது அந்த எபிரேய அந்த யூத குலத்தை தவிர மீதி உலகத்தில் இருக்க எல்லாரையும் மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தை புறஜாதி.
அப்போ புறஜாதியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஓகே, அடுத்து என்ன சொல்லுது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்ல கவனிங்க, புறஜாதியார்னு ஒரு பெரிய பக்கெட்டு, அதுக்கப்புறம் அவர்கள் இருக்கு. யாரு? புறஜாதியர் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, புறஜாதியர் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்க, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் விசுவாசிச்சாங்களா அப்படின்னா அந்த புறஜாதியாருங்கிற பெரிய கூட்டத்தில் அவர்கள் விசுவாசித்தார்கள். நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வேலை பார்த்துட்ருக்கேன் பிரதர். என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஐடியில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். அப்புறம் எந்த கம்பெனி பேரை சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். எப்போ பிரதர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா 17ஆம் தேதியிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க பிரதர். அப்போது நீங்கள் ஏன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வேலை பார்த்தீங்க. அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னே, பக்கத்து ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு கம்பெனி நல்லா பிடிச்சிருக்கு, கம்பெனியில் என்னென்ன படிப்பு தேவைங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நேரம் அந்த கம்பெனியில் போய்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். இந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கு, இயேசுவை எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்ட், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பிடிக்க வச்சது யார் தெரியுமா? இந்த பிடிச்சிருக்குங்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு காரியம் நடந்தது. என்னென்னா அப்பாயிண்டட். அந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இவன் விசுவாசித்ததுனால நித்திய ஜீவனா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டதுனால இவன் விசுவாசித்தானா? நீங்களே யோசிச்சிடுங்க. இந்த வசனத்தின்படி அவனை நித்திய ஜீவனுக்கென்று தேவன் நியமித்ததினால் அவர்கள் விசுவாசித்தார்கள். உங்களையும் என்னையும் அல்ல இப்படி சொல்லலாம், நாம் விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிச்சோன்னு சொல்கிறது கரெக்டு தான். அதை விட மிக சரியானது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும் என்பதற்காகவே தேவன் உங்களை என்னையும் விசுவாசிக்க செய்தார். உங்களை என்னையும் இந்த சுவிசேஷத்தை கேட்க செய்தார். ஒரு ஆளை கொண்டு வந்தது அவர், அதை பிரசங்கம் பண்ண வச்சது அவர், உங்களை கொண்டு வந்தது அவர், உங்களை கேட்க வச்சது அவர். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல பிரசங்கம் பண்ணுறது பவுலாகவே இருந்தாலும் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாதான் லீதியாலும் அவள் குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி தான் உங்களை வர வச்சார், உங்கள் இருதயத்தை திறந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, ஆஹா இந்த டேட்டில் ரட்சிக்கப்பட்டேன். இந்த டேட்டில் ரட்சிக்கப்படலை பிரதர். நீங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்டீங்க. அப்படி நியமிக்கப்பட்டதுனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அதாவது ரட்சிக்கப்பட்டு அவரை நேசிப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கலை, உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவான உடனே தேர்ந்தெடுக்கலை, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, அதை அப்படி சொல்லலாம், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனுடைய மனதில் தோன்றிவிட்டீர்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த உலகத்தில் பிள்ளையாய் தோன்றினீர்கள். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வாழ்ந்து வந்தீர்கள். ஒரு நாள் மறுபிறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளையாக மாறினீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறின அன்னைக்கு நீங்கள் தேவனுடைய மனசில் வரல, நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய மனசில் இருந்தீங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய மனசில் இருந்தீங்க. தேவனுடைய மனசில் இருந்த நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்துக்குள்ளே பிள்ளையாக பிறந்தீங்க. ஒரு நாள் இந்த உலகத்தில் பிள்ளையாக பிறந்த நீங்கள் கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு தேவ பிள்ளையாக மாறினீங்க. நீங்கள் தேவ பிள்ளையாக மாறினதுக்கப்புறம் தேவனுடைய மனசுக்குள்ளே வரல சார், நீங்கள் தேவனுடைய மனசுக்குள்ளே இருந்ததுனால இப்போ தேவ பிள்ளையாக மாறிட்டீங்க. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை இதுக்கு ஆதாரமாக காட்டின பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சார் உங்ககிட்ட சுவிசேஷம் வந்தது, எப்படி வந்துச்சு? நாங்கள் உங்களை லவ் பண்ணதுனால வந்துச்சு, எனக்கு உங்கள் மேலே பாரம் வந்ததுனால வந்துச்சு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ரொம்ப சரியானது என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அப்படின்னு பவுல் சொல்கிறார். உங்ககிட்டையும் என்கிட்டையும் வசனம் வந்ததுக்கு காரணம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்?
உங்களை என்னையும் தேவன் இன்னைக்கோ நேத்தோ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கோ லவ் பண்ணல. உங்களை என்னையும் தேவன் எப்போ நேசிக்க ஆரம்பித்தார்? நீங்களும் நானும் தேவனுடைய மனதில் என்னைக்கு குடி புகுந்தோம் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை ஏதோ இந்த 40 வருஷம் 50 வருஷம் இந்த 70 வருஷம் 100 வருஷம் இல்லைங்க. நித்தியமாக அவர் உங்களை நேசிக்கிறார். அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். அல்லது இப்படி தான் ஆண்டவர் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். உன்னை இப்போ நான் நேசிக்கலப்பா, உன்னை நான் எப்போவோ நேசிச்சிட்டேன், இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் நான் உன்னை தேடினது உன்னை நேசித்தது இப்போ இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களை என்னையும் தேவன் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் நேற்றைக்கோ இன்னைக்கோ உங்களை என்னை நினைக்கலை. நான் செய்கிற தப்பு, நான் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், மனநை ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் செய்கிற தவறுகள்னால தேவன் என்னை விட்டு போவார், என்னை மறந்து போவார். இல்லை, உங்களை எப்போ இருந்து நினச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னிருந்தே நினச்சிட்ருக்கிறாரு. அப்போ நினச்சாரு, ஒரு நாள் உலகத்துக்குள்ளே வந்தீங்க, வந்த உங்களை ரட்சித்து தூக்கி அவர் பிள்ளையை மாற்றினார். அன்னையிலிருந்து நீங்கள் அவருடைய பிள்ளை இல்லைங்க, அநாதி காலத்திலிருந்தே அவருடைய மனதில் இருக்கிறீங்க. உங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய தகுதி என்னன்னு பார்த்து நீங்கள் எங்களை ரட்சிக்கல ஆண்டவரே. நாங்கள் தவறு செய்யாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிற தகுதியின் அடிப்படையில் நீங்களை ரட்சிக்கலை. இன்ஃபேக்ட் நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இல்லை, எங்கள் அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்பதாகவே, எங்கள் முப்பாட்டனர் உருவாவதற்கு முன்பதாகவே இல்லை, பூமி உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை நேசித்தீர், தெரிந்தெடுத்தீர். அதனுடைய விளைவாக இன்றைக்கி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு நாளும் கைவிடுவதில்லை. இந்த அன்பை உணர்ந்தவர்களாக, அந்த அன்பிற்கு பாத்திரவான்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.